பிரைஸ் லார்ட். இன்றைக்கி கண்ணீரே காண்கிற தேவனுங்கிற தலைப்பில் நம்ம தியானிக்க போகிறோம். கண்ணீரே காண்கிற தேவன் நம்ம நினைக்கும் போது முதல் நினைப்பு யாரை வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எசேக்கியா ராஜாவினோட கண்ணீரே. அவர் துக்கமுகமாக அவர் செவ்வற ஓரமாக இருந்த செவித்தோடு தன் முகத்தை சேர்த்தி வச்சு கண்ணீர் விட்டு யாருக்கும் தெரியாமல் அப்படியும் ஒரு அழுதாங்க. வேதத்தில் சொல்கிறாங்க, நான் உனக்கு முன்பாக உண்மையாக நடந்ததெல்லாம் நினைத்தரலுன்னு சொல்லி அழுகிறாங்க. அழுதோடனே ஆண்டவர் உடனே சொல்லுவோம், கண்ணீரை கண்டே உன் விண்ணப்பத்தை கேட்டே உன்னோட ஆயுசு நாட்கள் முடிந்து போகும் சொல்லங்காட்டுதான் இவ்வளோ கண்ணீர் 15 வருஷம் கூட்டி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லப்பட்டாங்க. அதாவது தேவன் கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறாங்க. 2 ராஜாக்கள் 20:35 அது பார்க்குறான். அது இல்லாமல் கண்ணீரை கணக்கு வைக்கிற தேவனாக இருக்கிறாங்க. சங்கீதம் 56:8 துருத்தியில் அல்லவோ உன் கண்ணீரெல்லாம் வச்சிருக்குதே, அது என்னோடய துருத்தியில் அல்லவோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாவீதனுடைய ஜெபம். கண்ணீரை கணக்கு வைக்கிற தேவனாக இருக்கிறாங்க. அப்புறம் கண்ணீர் நம்ம கூட கண்ணீர் வடிக்கும் போதே நம்ம கூட சேர்ந்து கண்ணீர் வடிக்கிற தேவன். யோவான் 11:35 மார்த்தாள் மரியாள் அழுதபோது கூடவே கண்ணீர் வடித்தாங்க. கண்ணீரை துடைக்கிற தேவனாக இருக்கிறார் அவர். ஐசையா 25:8 கண்ணீர் யாவையும் துடைக்கி வர தேவன் அவரை கண்ணீர் யாவையும் துடைப்பார். எல்லாரும் கண்ணீர் விட்ட மாதிரியே கண்ணீரோடு இருக்கிறது இல்லை. அந்த கண்ணீரை வடிக்கிறதுக்கு ஒரு நேரம், கண்ணீர் துடைக்கிறதுக்கு ஒரு நேரம், சந்தோஷிக்கிறதுக்கு ஒரு நேரம் எல்லாம் ஆண்டவர் கொடுப்பாங்க. கண்ணீரை ஊழியத்துக்கு மிகுந்த பலன் கொடுக்கும். கண்ணீரோடு நம்ம விதைக்கணும், கண்ணீரோடு பிரசங்கம் பண்ணணும், கண்ணீரோடு ஜெபிக்கும் போது கம்பீரத்தோடு அறுக்க கர்த்தர் உதவி செய்வாங்க. ஊழியத்துக்கு பலன் கொடுக்கும். சங்கீதம் 126:5-6 வாசிக்கிறோம். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பாங்க. கண்ணீரோடு நம்ம விதைக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும், கண்ணீரோடு மற்றவங்களுக்கு சொல்லணும். அப்படி இருக்கும் அந்த மனபாரத்தோடு. அதாவது ஹிருதயம் உடைச்சி விட்டுக்கிறதா அந்த கண்ணீர். சும்மா கண்ணீரெல்லாம் வராது. ரொம்ப வேதனை இருக்கும்போது ஹிருதயத்தை உடைச்சி விட்டுக்கிற அந்த ரசந்தான் அந்த கண்ணீர். ஹிருதயத்தினோட கசப்பு அதான் அந்த கண்ணீர் வருக. அந்த கண்ணீர் தேவன் நிச்சயமாக காண்கிற தேவனாக இருக்கிறாங்க. அவர் கண்ணு அதை மறைக்க மாட்டாங்க. அவர் நிச்சயமாக அந்த கண்ணீரை கண்டு பதில் கொடுங்க. ஆகாரின் கண்ணீரை கண்டாங்க. எத்தனை பேர் கண்ணீர் விட்டு அழுகிறதாக இந்த வேதத்தில் எரேமியாவு கண்ணீரை ஆயன் தலை தண்ணீரும் கண்ணீருமாய் மாறின நல்லமாக இருக்க கண்ணீரின் தீர்க்கதரிசியாக அவர் இருந்தார். புலம்பல் தீர்க்கதரிசி. அவரோட கண்ணீரெல்லாம் தொடச்சாங்க. அப்படியாக எத்தனை பேர் கண்ணீர் விட்டாங்க. அந்நாள் கண்ணீர் விட்டாங்க. எல்லாரோட கண்ணீருக்கு பதில் கொடுத்து கம்பீரமோடு அதை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். நாமளும் நம்ம வாழ்க்கையில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க, கண்ணீரோடு துதி செய்யுங்க. அவர் நிச்சயமாக பதில் கொடுப்பார்.